உங்க பேர் என்ன? ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா வருமா? தமிழ் ஃப்ளூயண்டா வருமான்னு சொல்லுங்க. Which language are you fluent in English or in Tamil? Come on, say your name. I want English. I want Tamil. I want English. One by one, one by one. You raise your hand, I'll call your name. நீங்க கையை தூக்குங்க, நான் உங்களை கூப்பிடுவேன். நீங்க திவான், Dhanush. திவான், you say, சொல்லுங்க. English. English. Then, okay. Next one, you raise your hand. Asus, you say. திவாலுக்கு சீர தெரியும். Asus, வந்து My name is Ovia. English. English, good. Then, Aryan, then raise your hand, I'll call you. Vignesh, Vignesh, what? English. Vignesh, My name is Patra. yeah, good. English. You want in English? Then Vijay, என் பேர் தேசியா. நான் you want Tamil or English? Tamil பிடிக்குமா? English. Okay. Then Nagulan, Degban 3. Englisha, Tamila? Nagulanக்கு Englisha, Tamila? No. Degban 3க்கு Tamila, Englisha? English. English. Good. Then Kirtisha, Shankar? Both. Good. Arun, Swami? English. Good. Then Aryan, Nagulan, what do you want? Vijay, English. Roshan, Ritishika, Ritiksha. உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுமா தமிழ் வேணுமா? நம்பர் போட்டு வர மாட்டேங்குது. எல்லாரும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓவியா, ரித்விகா, உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் சொன்னீங்களா? ஓகே. So, and this little girl, Tamil or English? English. English. So most of you can understand in English and few of you have asked in Tamil. So let me teach in both the languages, okay? English தமிழா? உங்களுக்கு எதுமா வேணும் ஓவியாக்கு? தமிழ். தமிழ் வேணுமா? சரி, தமிழ்லே நான் சொல்றேன், ஓகே? எல்லாருக்கும் புரியணும் இல்லையா? தமிழ்லையும் சொல்லுவேன், இங்கிலீஷ்லையும் சொல்றேன், ஓகே? ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம் தெரியுமா? Gratitude. We are going to look into gratitude. You all were born from your mother's womb. You all know that. நீங்க எல்லாரும் உங்க அம்மாவோட வயிற்றில இருந்து பிறந்தீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்கன்னு உங்களை எல்லாருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் எங்க இருந்தீங்க அதுக்கு முன்னாடின்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். அதுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? I know where you were before you came from your mother's stomach. Please mute, ma. மியூட்ல இருக்கு. Before you all came to this world, I know where you were. You were with God. சாமி கிட்ட இருந்தீங்க எல்லாரும். அப்ப நீங்க சாமி உங்களை கேட்டாங்க, நீங்க வந்து யார் வீட்டுல போய் பிறக்கணும், யார்கிட்ட போய் பிறக்கணும், எங்க போய் இருக்கணும், எந்த வீட்டுல போய் இருக்கணும், எல்லாம் உங்களை சாமி கேட்டாங்க. God asked you where you want to go and live, with whom you want to go and live, who do you want, whom as your parents, என்றும் God உங்ககிட்ட கேட்டாங்க. அப்ப நீங்க சொன்னீங்க, எனக்கு இவங்கதான் எனக்கு பேரண்ட்ஸாக வேணும், இந்த வீட்டுல தான் நான் போய் பிறக்கணும், இவங்கதான் எனக்கு கிராண்ட் பேரண்ட்ஸாக வேணும், நீங்க தான் கேட்டீங்க, இவங்கதான் எனக்கு சிப்ளிங்ஸாக வேணும் அப்படின்னு கேட்டீங்க. You only asked, I must be born in this family, I want these people as my parents, I want these people as my grandparents, I want all these children as my siblings. அப்படின்னு you only asked God, and God sent you, oh, okay, go and live there and come for a while, and He sent you here, and you came and you were
born in your mother's stomach, from your mother's stomach. You think God only made you to born in your mother's stomach? No, you only asked, I want this parents, I want this grandparents, I want these children as my siblings. இந்த பிள்ளைங்கள்லாம் எனக்கு வந்து அக்கா தம்பியாக அண்ணனாக தங்கச்சியாக பிறக்கணும், இந்த அம்மா அப்பா தான் எனக்கு வேணும், இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் எனக்கு வேணும், நீங்க தான் கேட்டுட்டு வந்தீங்க. அப்போ how must you feel the gratitude? நன்றியோட இருக்கணும். வாட் எவர் த பேரண்ட்ஸ் சே, யூ மஸ்ட் ஃபீல் த கிராட்டிடியூட் இன் யூ. ஐ ஒன்லி ஆஸ்க் காட், எனக்கு இவங்கெல்லாம் வேணும் அப்படி கேட்டுட்டு யூ கேம் யா. அப்போ யூ மஸ்ட் ஃபீல் த கிராட்டிடியூட் இன் யூ. நீங்கள் அந்த சந்தோஷமாக அதை வந்து அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும். நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும். ஏன்னா அவங்க உங்கள் நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. அம்மா அப்பா பாட்டி தாத்தா சிப்ளிங்ஸ் எல்லாம் நீங்கள் தானே இவங்க எனக்கு வேணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க. கடவுளா அனுப்பலை, நீங்கள் தான் கேட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க. யூ ஒன்லி ஆஸ்ட். ஸோ யூ மஸ்ட் ஃபீல் த கிராட்டிடியூட். சந்தோஷமாக உங்களுக்கு நன்றியோடு இருக்கணும். ஸோ யூ மஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் சிப்ளிங்ஸ் வெரி வெல் பிகாஸ் யூ ஒன்லி ஆஸ்க் ஃபார் தெம். Let me say a story about this. Once a parent had no child, and she took a mongoose and she brought the mongoose very well. And it was a child for the parent. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதை என்னன்னா, ஒரு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. அவங்க அதனால என்ன செய்யறாங்க, ஒரு மங்கூஸ் எடுத்து வளர்க்குறாங்க. அது ஸ்னேக் எல்லாம் சாப்பிடும், அந்த மாதிரி இருக்கும் அந்த மங்கூஸ். அது வந்து அதை எடுத்து ஆசையோட வளர்க்குறாங்க. அதுவும் இவங்க புள்ள மாதிரி இவங்களோட ஹாப்பியா இருக்கும் அந்த மங்கூஸும். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிருது, இந்த லேடிக்கு வந்து திடீர்னு அப்புறம் ஒரு குழந்தை கடிச்சு 10 monthsல ஒரு பேபியும் பிறந்துருது. அந்த மங்கூஸ் அது ஒரு சிஸ்டர் மாதிரி அந்த பேபியை அவ்வளோ நல்லா பார்த்துக்கும். இந்த லேடிக்கும் தெரியும் அது. And after a while the lady got a baby, and it was a girl baby, and the mongoose took care of the baby so well. And one day when there was no water at home, those days they have to take a pot and go long distance and carry a pot of water and bring it back home. அந்த காட்டுல தண்ணி எல்லாம் அப்படி டேப் திறந்தா தண்ணி வராது. அவங்கெல்லாம் நடந்து போய் பானையில தண்ணி எடுத்து வீட்டுக்கு கொண்டு வரணும். அதனால அந்த லேடி வந்து பானை எடுத்துட்டு நீ பேபியை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து தண்ணி எடுக்க போயிட்டு திரும்பி வராங்க. அப்ப அந்த மங்கூஸ் வாயெல்லாம் ஒரே ரத்தம். What happened when the lady went to fetch a pail of water from the pond, and when she returned, those days when you open the tap you won't get water, you have to walk long distance and go and fetch a pail of water and come in a pot. So she went long distance and she took the water and came back home. And when she came back home, she saw the mongoose full of blood over here, and it was standing outside. And looking this side and that side, she thought the mongoose bit the baby and ate the baby off. And she was scared of that. And what she did, she took the pot and threw on that mongoose, and fell dead on that place itself. அவங்க அந்த வாயில ரத்தத்தோட மங்கூஸை பார்த்தோன்னே அதுதான் குழந்தைய கடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னு நினைச்சுக்கிட்டாங்க அந்த லேடி. அதனால கொண்டு வந்த தண்ணியை அப்படியே பானையோட அது தலையில போட்டுட்டாங்க. அது அப்படியே உயிர் செத்து போயிடுச்சு. உள்ள போய் பாக்குறாங்க, கிராடல்ல பேபி சிரிச்சுட்டு அழகா சந்தோஷமா படுத்திருக்கு. அங்கே ஒரு ஸ்னேக் வந்து இந்த பேபியை கடிக்க வந்திருக்கு. இந்த மங்கூஸ் வந்து ஃபைட் பண்ணி ஸ்னேக்கை கடிச்சு பேபியை காப்பாத்தி இருக்கு. கடைசியா தன்னோட உயிரையே அதை விட்டுருச்சு. அந்த லேடி வந்து அதை பார்க்காம அது மேல பாட்டை போட்டு அதை சாகடிச்சிட்டாங்க. அங்க வந்து என்ன what happened when the lady saw the mongoose with full of blood, she thought the mongoose had bit the baby and killed the baby, and she threw the pot and killed the mongoose. And she went inside and saw the baby was laughing in the cradle so happily, but beside the baby there was a snake dead. The mongoose has fought with the snake and killed the snake and saved the baby. Without knowing that, the lady got angry and killed the snake. See here, the moral of the story. What's the moral of the story? Actually the mongoose thought the baby as the sibling, and it was so grateful and taking care
the baby so well, but the lady didn't think the mongoose as his own child and kill the mongoose. அந்த குழந்தைய அது தன்னுடைய சகோதர சகோதரி மாதிரி அன்போடு அப்படி பார்த்துக்குச்சு மங்கோஸ். ஆனா இந்த லேடிக்கு தான் அது புரியாம அந்த பாட்டை போட்டு அதை சாகடிச்சிட்டாங்க. ஸோ வி only ask God, we want these people as my siblings, my parents and my grandparents, friends, and you brought them all together. So they all belong to you, so you must feel the gratitude within you. Not only for the not only for the people, even for the plants, animals and all, you must the water you drink, the food you eat, for everything you must feel the gratitude. Without that, can you live in this world? ஒரு சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லாம நீங்க இந்த உலகத்துல வாழ முடியுமானா வாழ முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. யூ மஸ்டன்ட் டேக் தோஸ் திங்ஸ் ஃபார் கிராண்டட். யாரோ எனக்கு கொடுக்குறாங்க, நான் போட்டுக்கிறேன். யாரோ எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். யாரோ எனக்கு தண்ணி கொடுக்குறாங்க, நான் குடிச்சுக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் granted. They are working hard behind that. அப்பா வேலைக்கு போறாங்க, அம்மா வேலைக்கு போறாங்க. They have to work a lot and earn that money and bring home back, and they have to prepare the meal for you. They do lot of plenty of work behind that. So you must feel the gratitude and you must say them thank you for doing this, amma. Thank you for doing this, appa. Thank you, my sibling, my brother, my sister. You must feel so much happy within you and you say the thanks to them. அப்பதான் you're feeling the gratitude. உங்களுக்குள்ளார அந்த சந்தோஷமா உணர்ந்து சாப்பாடு கிடைக்குது, தண்ணி கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குதுன்னா நீங்க பாட்டு வாங்கி யாரோ செய்யறாங்க, எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போட்டுக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் அதுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிட்டு அங்கே பாஸ் சொல்றதெல்லாம் கேட்டு வேலை செஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்து அப்பதான் உனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வர முடியும். ஒரு சாப்பாடு நல்லா செஞ்சு சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை செய்யறாங்க. தே ஆல் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். அப்போ உங்களுக்குள்ளார அந்த சந்தோஷம், அந்த நன்றி உணர்வு, தேங்க்யூ சொல்லணும். அம்மா தேங்க்யூ ஃபார் திஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபுட், தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபுட், தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்டர், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஆர் கிவிங் மீ. குட் clothes, good school, they are taking care of you so well. யாரெல்லாம் இது வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? Who and all have said thank you to your parents? Can you raise your hands? Thank you சொல்லியிருக்கீங்களா? இல்ல கிராண்டடா எடுத்துக்கிட்டீங்களா? அவங்க எனக்கு செய்யணும், செஞ்சாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? தேங்க்யூ சொல்லியிருக்கீங்களா? லலிதா பொன்னம்மா சொல்லியிருக்காங்க, விஜய் சொல்லியிருக்காங்க, அப்புறம் விக்னேஷ் சொல்லியிருக்காங்க, ஓவியா சொல்லியிருக்காங்க, ரித்விகா சொல்லியிருக்காங்க, குட் ஆரியன் சொல்லியிருக்காங்க, தென் வாட்ஸ் யுவர் நேம், ஸ்ரீதயா சொல்லியிருக்காங்க. குட், so many of you. and Galaxy A02 அவங்க பேர் தெரியலையே, அவங்க சொல்லியிருக்காங்க, அருள் சொல்லியிருக்காங்க. ஸோ நைஸ், எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. வெரி குட். சொல்லாதவங்க பரவாயில்ல, நோ நீட் டு வரி. ஃப்ரம் டுடே onwards you feel the gratitude within you and say them a very big thank you for what and all you receive in this world. இவ்வளோ நாள் சொல்லாட்டி பரவாயில்ல, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னையிலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் பெரிய பெரிய விஷயங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லிடுங்க. மனசால ஹாப்பியாக சொல்லுங்க. ஸோ இட் வில் பி மல்டிப்ளைங், நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லும் போது. நாட் ஒன்லி இந்த சிப்ளிங்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் அவங்க தான் நமக்கு எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு இல்லை. காட் நமக்கு அதை விட நிறைய செஞ்சிருக்கார். காட் ஹஸ் given us so many things. You must feel more gratitude for God. எப்படி பார்த்தீங்களா, நம்மளால கண்களால பார்க்க முடியுது, காதுகளால கேட்க முடியுது, நம்மளோட ஹார்ட் உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டா வேலை செய்யுது. நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடியா இருக்கு. பிளானட்ஸ், சன்னு, மூனு, ஸ்டார்ஸ், வாட்டர், ரெயின் எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம வந்தோன்னு ரெடியா அந்த உலகத்துல வாழ முடியுது. அப்ப காடுக்கு நம்ம எவ்வளவு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். எவ்ரிதிங் இஸ் பீங் ரெடி when we came to this world itself. The sun is here, the moon is here, the planets are here, parents are here to take care of you. Everything is being ready. And all your organs, your eyes, nose, everything, your lungs, all the organs in you working so properly. So how much you must be grateful to God. Are you saying thank you to God? யாரெல்லாம் காடுக்கு தேங்க்யூ சொன்னீங்க சொல்லுங்க. யாரெல்லாம் காடுக்கு தேங்க்யூ சொல்லுவீங்க? காடுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா?
கை தூக்கலாம். I don't know what. Sridhaya said, Kirtisha said, good. Vijay has said, Ovia and Ritvika has said, Galaxy A02ல இருக்காங்க, அவங்க பேர் தெரியல, அவங்க சொல்லியிருக்காங்க. அருள் சொல்லியிருக்காங்க, தேவந்த்ரி சொல்லியிருக்காங்க, லலிதா பொன்னம்மா சொல்லியிருக்காங்க, விக்னேஷ் சொல்லியிருக்காங்க. குட், எவ்ரிஒன் has said. So nice of you all. Good. சொல்லாதவங்க இப்போ சொல்லிடணும். என்ன, நம்ம சாப்பிட்ற அரிசியிலேருந்து, நம்ம சாப்பிட்ற மில்க்லேருந்து somebody is giving us. It's not getting in the supermarket. நம்ம நினச்சிக்கிறோம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து அப்படியே வருதுன்னு. No, so many people are working behind that. ஃபார்மர்ஸ்லேருந்து கவு பாருங்க, அவ்வளோ மில்க், அதோட பேபிக்கு காஃப்க்கு வச்சிருக்க மில்கை நமக்கு கொடுக்குது. அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம குடிக்கிற மில்க்குக்கு. how much thankful we must be. அவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருந்தா கடவுளுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிரும். God will like us so much because we are fully happy and we are very grateful and thankful for each and everything. So God will like us. அப்போ whatever you ask, God will give you. If you ask for something, God is ready to give you because you are feeling happiness and gratefulness within you. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நன்றி உணர்வோடு இருக்கீங்க, தேங்க்ஸ் சொல்றீங்க எல்லாத்துக்கும். அதனால நீங்க கேட்கும் போதே கடவுள் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துருவார். Because God will feel happy when he sees you so happy and grateful. கடவுளுக்கே உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். Now you are feeling the gratefulness. Let's look at இன்னொரு ஸ்டோரி பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் ஸ்டோரிலாம் ரொம்ப பிடிக்குமா? யார் யாருக்கெல்லாம் ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்? நான் நிறைய ஸ்டோரி சொல்ல போறேன். குருஜி டெய்லி உங்களுக்கு ஸ்டோரியா நிறைய ஸ்டோரி கேட்க போறீங்க. I love stories. Yeah, I'm going to say plenty of stories to you. You all will love to hear the stories. Let me say another one story. Okay. So all funny stories. And we can even watch videos also. I'll share story videos also for you. Okay. And now let me say another story. Once what happened, ant suddenly fell in the water and it was struggling it doesn't know how to come out of the water, and it thought surrounding full of water, and it doesn't know the shore to come out of the water. A pigeon from the tree saw the ant struggling and it plucked a leaf and threw into the water, and the ant came slowly on the leaf, and then slowly the leaf floated and it came to the bank of the river. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஒரு எறும்பு போய் தண்ணியில மாட்டிக்கிச்சு. சுத்தி தண்ணி, எப்படி வெளியில வருதுன்னே அதுக்கு தெரியல. சுத்தி தண்ணி மாட்டிக்கிச்சு நடுவுல, எப்படியோ விழுந்துருச்சு தண்ணியில. அப்போ இதை மேலேருந்து ஒரு பிஜன் பேர்ட் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு இலைய பறிச்சு அதுல போட்டுருச்சு தண்ணியில. அந்த ஆண்ட் அந்த லீஃப் மேல ஏறிக்கிட்டுருச்சு அந்த இலையில. அந்த இலை அப்படியே ஃப்ளோட் ஆகி அப்படியே கரைக்கு வந்துருச்சு. அந்த ஆண்ட் வந்து பத்திரமா சேர்ந்தோன்னே நம்மனா என்ன செய்வோம், பேசாம அப்படியே போயிடுவோம் நம்ம பாட்டு. ஆனா அந்த அந்த ஆண்ட்டுக்கு அவ்வளோ நன்றி உணர்வு, கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அந்த டவ்வை பார்த்து, அந்த பிஜனை பார்த்து தேங்க்ஸ் சொல்லுது. தேங்க்யூ ஸோ மச், யூ சேவ் மை லைஃப் அப்படின்னு சொல்லுது. Because the pigeon was the one who saved the life of the ant. So it was so grateful and so thankful to the pigeon. And another day, what happened? A hunter came and he was aiming to shoot the pigeon. The ant saw the pigeon is going to shoot the hunter is going to shoot the pigeon, and it slowly went and bit the man, and with the pain he was shouting and screaming like that. The pigeon heard the sound and it flew away. And now the pigeon, in return, is saying thanks to the ant. You only saved my life, and I'm still alive because of you, and I'm so grateful for that. Thank you so much. இன்னொரு நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு ஹண்டர் வந்து அந்த பிஜனை வந்து சாகடிக்க பார்க்குறாரு. அவரோட ஆரோ பவ் வச்சுட்டு ஷூட் பண்ண போறார். அப்போ இது ஆண்ட் பார்த்துருச்சு, மெதுவா போய் அவர் காலை நல்லா கடிச்சு விட்டுருச்சு. கடிச்சு விட்டோன்னு அவர் வழியில வந்து அவர் கதறினோன்னு, அவர் கஷ்டப்பட்டோன்னே, அப்ப அந்த பிஜனுக்கு அந்த சவுண்டு கேட்டு அது பறந்து போயிடுச்சு. அது நன்றியோட அந்த ஆண்ட்டுக்கு நன்றி சொன்னுச்சு. நீ இல்லாட்டி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், உன்னாலதான் நான் உயிரோட இருக்கேன், அதுக்காக உனக்கு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லுச்சு. நான் ஒவ்வொருத்தரையா கேட்பேன், எதுக்கெல்லாம் நீங்க வந்து தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்றீங்க, உங்களுக்குள்ளார கிரேட்ஃபுல்லாக எதுக்கெல்லாம் ஃபீல் பண்றீங்க?
பண்றீங்க. உங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சதுக்கு, நல்ல சிப்லிங்ஸ் கிடைச்சதுக்கு, ஒரு நல்ல துணிமணி கிடைச்சதுக்கு, ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சதுக்கு, நல்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு, நல்ல ஆர்கன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு, எதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து you're feeling happy and you're feeling gratitude within yourself. ஒவ்வொருத்தராக சொல்லணும். Okay, one by one. Kirtisha, can you say, ma? Kirtisha, can you say for which and all you're feeling gratitude within you? So, for everything in my life, like my parents work for me to get foods, to buy me clothes, and I got good friends, and I can study well and everything. Wow. Did you say thank you to them? Yeah. Thank you. Everything you feel the thankness within you and say to them. Will you do it from today? Good. Yeah. Everyone give a clap to Kirtisha. Now, Vijay, can you say? Vijay, can you say? நீங்க வந்து grateful-ஆக இருக்கீங்களா? Vijay, can you say for which and all you're feeling gratefulness within you? Vijay, say. Like my mommy buy for me clothes. Then what else you're getting from what? And I got the good parents and good brother and sister. Nice. Have you said thank you to them? Yeah. Good. Yeah. Good. And from now onwards, for each and everything, you should say thank you to them. Okay? Each small thing also you must go and say thank you to them. Will you say? Okay, give them a good clap. Good. Now, play better. Sister, can you say Sridaya? Yeah. So you're feeling thankfulness within you. Parents. I mean, Good. கேட்கும் சொல்லுடா. Feeling gratefulness within you. gratefulness. Okay. For good parents, good grandparents, then clothes that you get, and good eyes and ears that you have to hear everything, to see everything. And you feel grateful for them. Okay. Wow, wonderful, Sridaya. Good. Everyone give her a good clap. And from today onwards, you must feel the gratefulness within you, and you must thank each and everyone for each small things also. Okay, Sridaya, can you do it? Good. Then now who wants to say, okay, Ritvika, நீங்க சொல்றீங்களா? உங்களுக்குள்ளார எப்ப நீங்க சந்தோஷமாக எப்ப நன்றி உணர்வோட இருந்தீங்க, எதுக்கெல்லாம் நன்றி சொன்னீங்க சொல்லுங்க. அந்த மியூட் எடுத்துட்டு பேசுங்கம்மா. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மைக் மாதிரி இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு பேசுங்க. அதை தொடுங்க. அந்த மைக் மாதிரி இருக்கிறத தொடுங்க. அப்பதான் இங்க கேட்கும் நீங்க பேசுறது. மைக் மாதிரி இருக்கு பாருங்க. நீங்க பேசுறது கேட்கலம்மா இங்க. நீங்க பேசுறது கேட்கல பாப்பா. மியூட் எடுங்க, அப்ப நான் தான் கேட்க முடியும். Divanga, can you say for which and all you felt the gratitude within you?
My mother bought me clothes Mhm. and Oh, I got a great mom, mother, father, brother, and sister. wow, great. Oh, so nice. And what did God give you? கடவுள் என்ன கொடுத்தாரு உங்களுக்கு? ம். Good, very good. So இன்னையிலிருந்து எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். Okay, you must say thank you for each and everything. You want me to say another story? Anyone else wants to say anything? Aravind, you want to say or anyone else want to say? யாராவது சொல்லணுமா? அப்பா சொல்லுங்க. Guruji, I want to say. Guruji, I want to say. Sayமா. I'm so happy that I am in this class with all the children. Gratitude to you and to the God and to all the children. Wow. And Santa Ponnan Amma and Sarojini Amma. Yeah. She's feeling the gratitude with us, and she's feeling thankful. And everyone do a good clap. Good. Someone else? Someone else wants to say? சரி, யாராவது சொல்லணுமா? இன்னொரு ஸ்டோரிக்கு போறேன் நானு. Can I tell? Yeah, சேமா சொல்லுங்க. My mother buy for me a book and a sticker. I love my mom. And my father do a I love my father also. Wow, that's nice. So But my father and my mother buy for me and my younger sister also. Yeah. My mother and my father buy for me. And Wow. Even if they don't buy anything for you, you must feel the gratitude because God has given them as your parents and they do something for you. And they also buy for you. They show their love for you. They give food for you. They give everything for you. It's not buying and giving. It's doing. They are doing it with love. For that love also, you must feel gratitude. Okay. Kima? Super. You are a good clap. Very nice. Good. Another story ke polama. Shall we go to another one story? Story ke polam. Story ke polam. Aravind wants to say anything? Okay. Roshan wants another one story. He's so curious to hear another one story. So he has texted, go to the next story, it says. Okay, go to the next story. And another one story. Let me share one story. Yeah, I can't wait for Thanksgiving dinner. We're going to have turkey, mashed potatoes, and pumpkin pie. Me too, Tofu. But you know, Thanksgiving isn't just about food. It's about being thankful for what we have and for helping others who might not have as much. Like who? Well, some people don't have a big dinner or a family to celebrate with. I was thinking maybe we could do something special this year. Like what? How about we make some extra food and take it to Mr. Thompson? He's our neighbor and he's all alone this year. And we could also help out at the food bank. There are a lot of families who need a good meal. That's a great idea, Tia. Let's do it. Tofu, can you match potatoes? And don't forget to be gentle. No potato explosions today.
I'll be careful, Tia. We want Mr. Thompson to enjoy his dinner, not wear it. Everything's almost ready. I'm so excited to see Mr. Thompson's face when we bring him his dinner. Me too. And after that, we'll head to the food bank, right? Yes. Yep. We're going to make this the best Thanksgiving ever for everyone. Well, what do we have here? Yeah, Tofu, what brings you to my door on this chilly day? Happy Thanksgiving, Mr. Thompson. We brought you a special dinner. We didn't want you to spend the holiday alone. We made food for you. That's turkey, mashed potatoes, and even some yummy pie. You two are such kind-hearted kids. This means more to me than you'll ever know. Thank you so much. We're just glad we could share our Thanksgiving with you, Mr. Thompson. It's important to be thankful and to help others, right? You're right, Tia. I'm grateful for good neighbors like you. This is truly a Thanksgiving to remember. Yeah, Tofu. It's so wonderful to see you here. What brings you here today? We wanted to help out. We brought some food and we thought we could do something for the families who come here. We know a lot of people are struggling and we wanted to make sure they have a happy Thanksgiving too. That's so thoughtful of you both. We could definitely use some help putting together meals. Come on, I'll show you what to do. It feels good to do something for others, doesn't it, Tofu? Yeah, it does. I'm really happy we decided to help out. I think this is what Thanksgiving is really about. Sharing and being thankful for what we have. You're both so right. Thanksgiving is about gratitude and giving back. And today, so many people's day a little brighter. Yeah, today was the best Thanksgiving ever. We spent time with Mr. Thompson. We helped at the food bank. I feel so good inside. Me too, Tofu. We have so much to be thankful for. Our family, our home, and the chance to help others. That's what makes Thanksgiving so special. I'm so proud of you both. You made this Thanksgiving truly meaningful. I'm thankful for you, Tia, and for our family. And I'm thankful we could share our day with others who needed it. Me too, Tofu. Happy Thanksgiving. Today I learned that Thanksgiving is about more than just a big meal. It's about being grateful for what we have and sharing our blessings with others. That's right, Tofu. True happiness comes from helping those in need and spreading kindness. Happy Thanksgiving, everyone. Join quick. வேலை எடுத்துச்சா Join Kids Hat Family. The Pandemic Series, Episode 1. Lockdown.
சாப்பிட்டு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. Did you hear the story? It's about Thanksgiving. Not only That's it. thanks, but being thankful and giving and doing something and giving and sharing is also when you're doing it with love and sharing it, they'll feel happy for that. That is known as the gratitude. இது என்ன சொன்னாங்க இந்த கதையில moral value என்னன்னா, யாருக்கு புரிஞ்சிச்சு? யாராவது சொல்லுங்க. What's the moral value of the story that you saw now? Can you understand? யாருக்காவது புரிஞ்சிச்சா? என்ன அந்த நம்ம என்ன வீடியோ பார்த்தோம்? When you start to give something, you'll feel happiness within you. யாருக்காவது ஏதாவது செஞ்சு கொடுக்கும் போது உங்களுக்குள்ளார சந்தோஷமாக இருக்கும். நீங்க கூட ஷேர் பண்ணலாம். உங்ககிட்ட இருக்க பென்சில், பென்னு, அப்புறம் ரேசர், நோட் புக், இல்லை சாப்பாடு உங்க கொண்டு வரல, உங்க ஃப்ரெண்டு, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும் போது they'll feel happy with themselves. நீங்க எல்லாரும் அந்த மாதிரி செய்வீங்களா? When all you something with your friends, your neighbors, you share something with your friends and neighbors like a pen, pencil, இந்த மாதிரிலாம் கொடுப்பீங்களா? சாப்பாடு, wow, Aravind used to give. So nice of him. I'm also give. Oh, you are also giving. Ovia and Ritvika is also giving. படிக்க தரலனா நான் சொல்லி தருவேன். Wow, super. I'm also giving. Yeah. What's your name, boy? What's your name? Diwan. Huh? Diwan. மறுபடியும் சொல்லுங்க. Whenever my friend said மணிமாறன். I'm got you. மணிமாறன் உங்க பேரு? What's your name? Diwan. Say it clearly. I couldn't hear it properly. உங்க பேர் சொல்லுங்க. என்ன கேலக்ஸி A02 தான் இருக்கு. உங்க பேர் தெரியலையே. உங்க பேர் என்ன? Vidaya. What's your name, boy? நம்ம இன்னொரு ஸ்டோரிக்கு போலாம். Let me say another one story, okay? சொல்ல போறேன். I'm going to say you another one story. There was a crow on a tree, and it was laying eggs. And what happened? A snake was living underneath the tree. And when this crow flew away to fetch some food or bring water for the baby, the snake will go up silently and eat off the eggs and come down. And it will eat the eggs of the crow and it will come down and be very quiet as if it didn't do anything. These crows will always lay eggs. This snake will come and eat and go away. So these crows were always very sad. In Tamil also. ரெண்டு காக்கா மரத்துல இருக்காங்க. அவங்க எப்போதும் முட்டை போட்டு வச்சாங்கன்னா கீழே ஒரு ஸ்னேக் இருக்கும் அந்த மரத்துக்கு கடியில. அது என்ன செய்யும்? சைலண்டா போயிட்டு அந்த முட்டையெல்லாம் சாப்பிட்டு குவைட்டா கீழே நல்ல பிள்ளை மாதிரி இருந்துக்கும். இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுவாங்க. நம்ம போட்டு வச்சிருந்த முட்டையெல்லாம் காணுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு ஃபாக்ஸ் கிட்ட ஒரு நாள் சொல்லுவாங்க, நாங்க முட்டையெல்லாம் போட்டு வச்சிருந்தோம், அது காணாம போயிருது, அதனால எங்களுக்கு பேபியே இல்லை, அதனால எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இந்த ஸ்னேக் தான் சாப்பிட்டு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபாக்ஸ். இந்த these two crows were so sad because the snake will come and eat the eggs and go away, and these two snakes were so sad. These two crows were so sad, and they went and told the friend fox, we don't have a baby still because the snake is coming and eating off all the eggs and going away, and they were so sad. The fox is saying, I'll give you a good idea. What you go and do, the queen will come to bathe in the pond, and soldiers will be waiting outside. She'll take all a pearl ring, pearl beads and all, and she'll keep it outside. And you slowly go and pick it up and bring it. And while the soldiers are watching, you slowly bring it and put it into the hole where the snake lives. And the fox will say, give the crows a good idea.
என்ன இந்த ஃபாக்ஸ் கிட்ட போய் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க அந்த க்ரோஸ் வந்து அவங்க காக்கா எல்லாம் வந்து அந்த ஃபாக்ஸ் கிட்ட வருத்தப்படுறாங்க. எங்களுக்கு பேபியே இல்ல. இந்த மாரி ஸ்னேக் எல்லாம் முட்டையும் சாப்பிட்டு போயிருதுன்னு. அப்போ அந்த ஃப்ரெண்ட் ஃபாக்ஸ்ல அதனால அவங்க ஒரு நல்ல ஐடியா சொல்றாங்க. அந்த ராணி வந்து குளிக்க போகும்போது அவங்க அந்த முத்து மாலை, மோதிரம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போவாங்க. நீங்க அத போய் மெதுவா எடுத்துட்டு வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கொண்டு வந்து இந்த ஸ்னேக் இருக்க அந்த ஓட்டைக்குள்ளார போட்டுருங்க. அப்ப அந்த as the fox said, the crows went there and when were waiting for the queen to come to bathe. And when the queen took off all the beads and she kept it outside, they are going and plucking and taking it up. While the soldiers are watching, they are flying and coming, and all the soldiers are chasing the crow and coming behind, and they're coming and dropping into the hole of the snake hole. They all are coming and digging. The soldiers are coming and digging the snake hole with the big weapons and all, and the snake died because of the weapons. The weapons went and poked the snake in the hole, and the snake died. And they took the pearl bead and they are going back and giving it to the queen. அந்த ஃபாக்ஸ் சொன்ன மாதிரியே காக்கா எல்லாம் அந்த ராணி குளிக்கும் போது அவங்க முத்து மாலை எடுத்துட்டு வந்து அப்படியே கொண்டுட்டு வராங்க. அதை பார்த்துட்டு எல்லா சோல்ஜர்ஸும் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர அப்ப இவங்க கொண்டு வந்து அத அந்த பாம்பு இருக்கு அந்த ஓட்டைக்குள்ளார போட்டுறாங்க. ஓட்டைக்குள்ளார போட்டோன்னா அந்த சோல்ஜர்ஸ் அதை பார்த்துட்டாங்க. அவங்க நிறைய கடப்பாரை, கோடாலி அந்த மாதிரி ஜாமான்லாம் வச்சிருக்காங்க. அதை வச்சு குத்தும் போது என்ன ஆகுது, அந்த பாம்பும் அதுல அடிபட்டு அதுவும் செத்து போயிடுது. அப்புறம் the crows lived very happily, nobody to disturb them, and they felt a gratitude within them and said thanks to the fox, and because they didn't do anything wrong. The snake was so selfish and so cunning, and so only the snake got the punishment and the crow got the reward, because the fox helped the snakes helped the crow, and the crow felt very happy and felt the gratitude and said thanks to the fox. அதனால போய் நன்றி சொல்றாங்க இந்த க்ரோ. ஏன்னா தப்பு செஞ்சாங்க ஸ்னேக்கு, பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இவங்க நல்லது செஞ்சாங்க க்ரோ, அதனால இவங்க ஃபாக்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவங்க அதனால ரொம்ப நன்றியோட ஃபாக்ஸ்க்கு நன்றி சொல்றாங்க. தேங்க்யூ சோ மச் அப்படின்னு ஃபாக்ஸ்க்கு போய் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்குது, நம்ம எப்போதும் நன்றி உணர்வோட இருக்கும்போது யாராவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு அந்த கிராட்டிடியூட் இல்லாட்டி, நமக்கு அந்த நன்றி உணர்வு தேங்க்ஸ் இல்லாட்டி, nobody will come and help us. Even God won't help us. If you're feeling the gratitude within you only, God will come and help us, and He will send somebody to help us. Okay, so you must always have the gratitude within you, and you must always be thankful within you. நம்ம இப்ப இன்னொரு ஸ்டோரி சொல்லுங்க. என்னது எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க, நம்ம என்னதான் கொடுத்தாலும் நம்மளுக்கு நன்றின்னு ஒண்ணு இருக்கணும். அந்த நன்றி இல்லைன்னா நம்ம நன்றி கட்டவங்கன்னு. you're true. Your teacher, உங்க டீச்சர் சொன்னதை ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. எங்க டீச்சருக்கு நன்றி சொல்லிருங்க. அவங்க நல்ல விஷயங்களை உங்களை கத்து கொடுத்திருக்காங்க. நன்றி சொல்லுவேன். என்னதான் கொடுத்தனா எங்க டீச்சர் பக்கத்துல நிப்பாங்க நன்றி சொல்ற வரைக்கும். வா, வெரி குட் டீச்சர். கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் அனுப்பியிருக்காங்க. அதுக்காக நம்ம கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். ஓகேயா? ஓகே. இப்போ நம்ம மெடிடேஷன் எப்படி செய்யறது அப்படிங்கறத கத்துக்குவோம். சும்மா ஒண்ணு மெடிடேஷன்லாம் பெரிய பிரமாதம்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா கண்ணை மூடிக்கிட்டு உட்காருங்க. கையை மட்டும் இப்படி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதுதான் மெடிடேஷன். இந்த கை 3 விரலும் இப்படி மேல இருக்கணும், இந்த 2 விரலும் தொட்டுட்டு இருக்கணும். இது எப்படி மேல கை வந்து உள்ளங்கை வந்து மேல பார்த்து உங்க மடி மேல கையை வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கணும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் செஞ்சு பார்ப்போம். ரொம்ப லாங் டைம்லாம் நம்ம செய்ய வேண்டாம். No need to do a long time meditation and all. Meditation is very simple. Keep your fingers like this and let it face the ceiling or the sky and place it on your legs. Close your eyes. This is all meditations. Just close your eyes. Just close your eyes and keep your fingers like that. Be silent and look within. Close your eyes. Close your eyes. Watch your breathing. உங்க மூச்சை கவனிங்க. Watch your breath. மூச்சை கவனிங்க. Just for 2 minutes, அவ்வளவுதான்.
Only for 2 minutes. உங்க மூச்சு கவனிங்க. Watch your breathing. Let your eyes be closed. Watch your breathing. மூச்சை கவனிங்க. கண்ணு மூடியே இருக்கட்டும். கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். கண்ணு மூடியே இருக்கட்டும். மூச்சை மட்டும் கவனிங்க. Breathing in, breathing out. உள்ள போற மூச்சு கவனிங்க. வெளிய விடுற மூச்சு கவனிங்க. உள்ள மூச்சு போறது, வெளியில மூச்சு வர்றது. Just watch your breath. One more minute. Just watch your breath. மூச்சை மட்டும் கவனிங்க. மூச்சு எப்படி உள்ள போகுது, எப்படி வெளியில வருது, கவனிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மூச்சை மட்டும் கவனிங்க. கண்ணு மூடியே இருக்கட்டும். Let your eyes be closed. Watch your breath. Ten more seconds. முடிய போகுது. கண்ணு மூடி இருந்தா பேச முடியாது. கண்ணு மூடி இருக்கட்டும். மூச்சு கவனிங்க. Watch your breath. Let your eyes be closed. Watch your breathing. Watch your breath. அவங்க கண்ணு மூடிட்டு உட்கார சொல்ல வாட்ச் யுவர் பிரெத் சொல்ல கண்ணு மூடிட்டு உட்காரணும். அவங்க Watch கண்ணு your மூடிட்டு breath. Close your eyes. கண்ணு மூடி இருக்கட்டும். மூச்சு கவனிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் முடிய போகுது. It's going to finish. Few more seconds. Watch your breath. Close your eyes. Hello. மூச்சு கவனிங்க. Okay, slowly come back. Open your eyes. Hello. Rub your palms. கைக தேய்ச்சுக்கங்க. கண்ணு மேல வச்சுக்கங்க. 4, 5, 4, 3, 2, 1. கையை மெதுவா எடுத்துருங்க. கண்ணை மெதுவா திறந்துருக்காங்க. இப்ப நீங்க செஞ்சதுதான் மெடிடேஷன். இவ்வளவுதான் மெடிடேஷன். அவ்வளோ ஈஸியா இருக்கும். அவ்வளோ அழகா கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கும் போது, நம்ம மூச்சு கவனிக்கும் போது, நம்ம அப்படியே காம் ஸ்டேட்ல நம்ம இருக்க முடியும். பீஸ் ஆஃப் your mind will be so calm in a silence modeல இருக்கும். That is what meditation is. மெடிடேஷன்ல கண்ணை மூடிட்டு அப்படியே மூச்சை கவனிக்கும் போது இங்க வந்து மனசு அமைதியா இருக்கும். அப்படியே பீஸ் ஆஃப் மைண்டா சந்தோஷமா இருக்கும். உள்ளுக்குள்ளார அமைதியா இருக்கும். அதுதான் மெடிடேஷன். வேற ஒன்றும் மெடிடேஷன் இல்லை. அவ்வளவுதான். அவ்வளவு ஈஸியா செய்யறது. ஹாப்பியா இருக்கும். செய்து இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்கலாம் போல இருக்கும். We'll be so happy, feeling so happy when you close your eyes and sit, and you'll feel to sit for some more time like that. So happier. Okay. Anyone wants to say anything? சொல்லணுமா? அரவிந்த் சொல்லுங்க. யோகா தானே இது? இது மெடிடேஷன். இதுக்கு பேரு மெடிடேஷன். யோகா எக்ஸசைஸ். காலை தூக்கி எல்லாம் செய்வாங்க. அதுதான் யோகா. இது மெடிடேஷன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் மெடிடேஷன் செஞ்சீங்க. Today you have did meditation. Congratulations to everyone. Clap yourself. Meditation. You're so good. Everyone are so blessed to do meditation today. See how happy you all are because you did meditation, because you saw the
பீஸ் ஆஃப் மைண்ட். யூ ஹேட் அ காம் ஸ்டேட் வித்தின் யோர் செல்ஃப். நீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளார ஒரு அமைதி இருக்கும். அப்ப நீங்க சந்தோஷமாயிடுவீங்க. அன்னைக்கு நீங்க எல்லாரும் மெடிடேட்டரா மாறிட்டீங்க. மெடிடேஷன் செஞ்சுட்டீங்க எல்லாரும். அதனால நீங்க உங்களே சந்தோஷமா கிளாப் பண்ணிக்கோங்க. வெரி குட் ஃபார் யூ. வாவ், சோ நைஸ் ஆஃப் யூ ஆல். வேற ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது சொல்லணுமா டீச்சர்ட்ட? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? எப்படி கிராட்டிடியூட் டெய்லி வேற வேற ஸ்டோரி. நாளைக்கு வேற டாபிக். டுமாரோ டிஃப்ரெண்ட் டாபிக், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்ட் வீடியோஸ். வேற ஸ்டோரி மணி பத்தி எல்லாம் நாளைக்கு பார்க்க போறோம். நாள் வந்து டைம் பத்தி பார்க்க போறோம். இன்னொரு நாள் வந்து ஹவு டு கெட் அ குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். அப்படி வேற டாபிக்ஸ் நமக்கு வேற நாள். ஓகே, one day we look into different topics and different stories and different videos, and you'll be enjoying with different meditation and all. ஓகே, ஜாலியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சா? தேவனுக்கு பிடிச்சிருந்தது, நகுலனுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கீர்த்திஷா சங்கருக்கு பிடிச்சிருக்கு. வாவ், ஸ்கூல் டைம்ல இருக்குமா? விஜயாக்கு பிடிச்சிருக்கு. 10 days டெய்லி இருக்கும். இன்னைக்கு 1 day தான் போயிருக்கு. இன்னும் 9 days நம்ம இப்படி ஜாலியா இருக்க போறோம். நம்ம எல்லாரும் ஜாலியா கதை தான், ஃபுல்லா கதை தான் நிறைய. ஒரு நாளைக்கு 5 stories, 4 videos, இந்த மாதிரி ஃபுல்லா கதை தான் வரப்போகுது உங்களுக்கு. டெய்லி கதை சொல்ல போறேன், நிறைய கதை. Stories and all you are going to hear from me, so we can everyone be so happy. அம்மா என் பேர் போட்டிருந்தாங்க, நானும் இருக்கணும். உன் பேர் போட்டிருந்தா Yeah, both of you sit. I want to see both of you. Udya, Ritvika, I want to see both of you. Yeah, Ritvika, கொஞ்சம் இடம் கொடுங்க. Yeah, good. I can see Ritvika also. Ovia is so good. She's giving good gratitude. ஓட பாருங்க, ரித்விகாக்கு எல்லாம் விட்டு கொடுக்குறாங்க. So good of Ovia and Ritvika. So nice of you both. Good. Please be like that. Always friendly. Yeah. Okay. I don't do like that. அப்புறம் என்கிட்ட நீங்க யார்கிட்ட கிராட்டிடியூடா இருந்தீங்க? ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டோரி தெரியுமா கிராட்டிடியூட் பத்தி? Anything to me? Say something about gratitude to me. சொல்லுங்க. நான் இன்னும் 2-3 வீடியோ வச்சிருந்தேன், அது என்னன்னு தெரியல, வர மாட்டேங்குது. அதுவே செகண்ட். Yeah. Sorry, which tower? Stories. Is it a story? Yes, this is story. Yeah, I had a not story. It's not story. அக்கா அம்மா என்னமோ எடுத்துட்டு வராங்க. story. என்ன ஸ்டோரி? ஓகே, நம்ம கிராட்டிடியூட் பத்தி இன்னொரு ஸ்டோரியே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஏன்னா அதுல வர மாட்டேங்குது. Once a man wanted, you were so greedy and wanted everything for himself. கதை சொல்றேன். ஒருத்தர் வந்து ரொம்ப ஆசை, அவருக்கு எல்லாம் தனக்கு கிடைக்கணும். So greedy, he wants everything for him, and he wanted so much of gold for himself. And he asked God that he wanted gold. Whatever you touch will become gold. And God gave him the boon. Okay, somebody press something up. நாங்க ஒண்ணுமே பிரஸ் பண்ணல. Good. அப்போ வந்து God gave him a boon. நீ எதெல்லாம் நீ போய் டச் பண்றியோ அதெல்லாம் கோல்டா மாறிடும் அப்படின்னு கடவுள் வரம் கொடுத்துட்டார். ஒரு ஆளுக்கு ரொம்ப ஆசை, எல்லாமே கோல்டா தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
He went and touched the door of his house, it became gold. He went and touched the window, opened the window, it became gold. He opened the window, it became gold. He took a glass of water. When the water touched his lip, the water became gold. When his daughter came home, he hugged his daughter with so much of love. The daughter became gold. See, ஒரு கதை, ஒரு ஆளுக்கு ரொம்ப தங்கம்னு ஆசை, எல்லாம் தனக்கு தான் வேணும் வேணும்னு கிரீடி மேன். யாருக்கும் தரக்கூடாது. கடவுள்கிட்ட வந்து கேட்டாரு, நான் எனக்கு கோல்டு வேணும் நிறைய அப்படின்னு. அப்ப கடவுள் சொன்னாரு, சரி நீ எதை போய் தொட்டாலும் உனக்கு கோல்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து somebody is doing something, don't do that, don't do that, don't do that, if you do that I'll remove you from the group, don't do that. அப்ப கடவுள் சொல்லிட்டாரு, நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதை தொட்டாலும் தங்கமா மாறிடுங்கிறாரு. வீட்டுக்கு போனோன்னு கதவை தொடுறாரு, ஓப்பன் பண்றாரு, கதவு தங்கமா மாறிடுச்சு. ஜன்னலை போய் தொடுறாரு, ஜன்னல் கதவு அப்படியே தங்கமா மாறிடுச்சு. கர்டன் அப்படியே ஓப்பன் பண்றாரு, கர்டன்லாம் தங்கமாயிருச்சு. ஒரு கப் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு, தண்ணி லிப்ஸ்ல பட்டோன்னு கோல்டா மாறிடுச்சு. குடிக்க முடியல, தாகமா தேர்ஸ்டியா இருக்கு. போய் அவர் டாக்டர் வராங்க, அது போய் அன்பா ஹக் பண்றாரு. அவங்களோட மகளும் அப்படியே கோல்டா மாறிட்டாங்க. இப்ப உயிரோட இல்ல மகள், அப்படி தங்கமா மாறிட்டாங்க. அழுகுறாரு உட்காந்து, எனக்கு இந்த கோல்டே வேணாம், ஐ வாண்ட் மை டாட்டர் பேக், ஐ எம் ஃபீலிங் சோ ஹங்கரி அண்ட் thirsty, ஐ வாண்ட் சம்திங் டு ஈட், ஐ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க், ஐ எம் ஃபீலிங் சோ ஹங்கரி, ஐ டோன்ட் வாண்ட் கோல்ட் அட் ஆல், தேங்க்ஸ் ஃபார் வாட் அண்ட் ஆல் யூ கேவ் மீ, இட்ஸ் enough for me, I'm feeling gratitude for that, that is enough for me, please I don't want this gold, I want my daughter back, and I want food, I want water to drink. I was happy with that, but now I don't have all those things, I'm so hungry and so thirsty, I want to show my love to my daughter, I want all those things அப்படின்னு கேட்கிறார். God has given us so much things, we won't be happy for that, but we want more and more and become greedy and greedy. அவருக்கு வந்து இப்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு, எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு, என் மகள் எனக்கு வேணும், என் அன்பை நான் காட்டேன், என் மகள் எனக்கு வேணும், எனக்கு அதெல்லாம் இருந்தா போதும், நான் அப்ப நன்றியோட இல்லாம இன்னும் எனக்கு வேணும் வேணும்னு ஆசைப்பட்டுட்டேன், சாரி ஃபார் தட், எனக்கு அதெல்லாம் கோல்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு எனக்கு பசிக்குது, தாகமாக இருக்கு, எனக்கு தண்ணி சாப்பாடு என் மகள் அது இருந்தா போதும், அதுக்கே நான் நன்றியோட இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படின்னு காட் கிட்ட போய் கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் காட் வந்து திரும்ப ஆசீர்வாதம் பண்ணி அந்த மகளுக்கு உயிரை கொடுத்து, என் மகளை தொட்டா இப்ப மகளாவே இருக்காங்க, தங்கமாக மாறல, அந்த பூனை திருப்பி எடுத்துட்டாரு கடவுள். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு, கிடைச்சதுக்கு நம்ம நன்றியோட இருக்கணும்னு then only he recognized. அவருக்கு அப்பதான் then only he came to know all this, we can I was so greedy, I was not grateful for what I had, and then he begged God, yeah, afterwards no need all these things, I am so hungry and thirsty, and I need to show my love to my daughter, I need all those things only, I don't need gold. And then yeah, so many things you gave me, but I was not feeling the gratitude within me, and I was so greedy and I needed many more things. So I know I don't want to be so more greedy. Let me feel the gratitude within me, and he begged God, and God gave him the boon. Okay, now the daughter came back again with a life, and the God blessed the daughter, the girl, and now when the man went and touched the daughter, now she is alive. She didn't become gold, and now the man was so thankful and felt the gratitude within himself and said thank you to God. ஏன் நம்ம வந்து கிரீடியா இருக்கக்கூடாது, நமக்கு என்ன நமக்கு கிடைச்சிருக்கோ அதுக்கு நம்ம எப்போதும் நன்றியோட இருக்கணும், கடவுள்கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் நன்றியோட இருக்கணும். இன்னும் ஆசைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது, அது வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டுட்டே இருந்தோம்னா கடவுள் நம்மளை பனிஷ் பண்ணிடுவார். Okay, when we are greedy, God will punish us. When we are feeling the gratitude, கடவுள் இன்னும் நிறைய கொடுப்பார். Okay, you understood this good point today? புரிஞ்சுச்சா? when நம்ம வந்து ரொம்ப கிரீடியா ஆசைப்பட்டுட்டே இருந்தா கடவுள் நம்மளுக்கு தண்டனை கொடுப்பார். நம்ம எப்போ நன்றியோட நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு நம்ம எப்போ நன்றியோட இருக்கோமோ அப்ப கடவுள் இன்னும் நமக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பார். Did you get the point? Today's lesson. Good. Okay. See you all tomorrow in tomorrow's class, same time. See you all. Bye-bye. Have a good day. Bye-bye. Bye. Bye bye.
Bye-bye. Bye-bye. Thank you, Guruji. Tomorrow we'll see you with many more stories. Okay, see you. Bye-bye. Bye. Bye-bye. Bye. Okay, thank you, Guruji. Bye. Bye. வணக்கம் அம்மா. வணக்கம். Thank you, Guruji. யார் Thank இது? you. Thank you, Gio. Thank you, Guruji. Children, எல்லாம் குருஜிக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. Thank Thank you. you. Thank you, Guruji. Welcome. Welcome. See you all tomorrow. Bye-bye. Bye, Guruji. Bye, Jija. Bye-bye. Bye.